வெல்கம் டு எஸ்எஸ்டிஸ் நோட்ஸ். 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸாம்பிள் 3.33 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்ப்பா. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த கோஷியன்ட் அண்ட் த ரிமைண்டர் கேட்டிருக்காங்கப்பா. நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. x-1 டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்கப்பா. இது ரெண்டுத்தில் நம்மளுக்கு எது பெருசு, இதுதான் பெருசு. ஸோ இதை உள்ளே போட்டுட்டு இதை வெளியே போட்டு டிவைட் பண்ணலாமா. இப்போ இந்த பெருசாக இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். minus 7x plus 2 நம்ம டிவைட் பண்ணும் போது எப்படி போடுவோமோ அதே மாதிரியே போட்டுக்கோங்கப்பா. இங்கே x-1 இருக்கு இல்லையா, அதை வெளியில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, இதை அப்படியே நம்ம எக்ஸால் இந்த ஃபஸ்ட்டு ஒன்னால் நம்ம டிவைட் பண்ணிக்கலாமா. இந்த ஃபஸ்ட்டு ஒன்று என்ன இருக்குது, உள்ள 5x² இருக்குது, வெளியில் என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்குது. இதுப்பா 5x² இருந்தது, வெளியில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன இருந்ததுன்னா எக்ஸ் இருந்ததுமா. இதை நம்ம எப்படி எழுதலாம், இந்த எக்ஸால் டிவைட் பண்ணி நம்ம அங்கே போட்டுக்கலாம்ப்பா. இதை எப்படி எழுதலாம், 5 அப்படியே இருக்கட்டும், எக்ஸை வந்து 2 தடவை போட்டுக்கலாமா. பை ஒரு எக்ஸ் தான் இருக்குது, இந்த ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்குப்பா, 5x இருக்கா. கண்டுபிடிச்ச 5xஐ எடுத்து இங்கே எழுதிக்குங்க. ஃபஸ்ட் இந்த 5x போட்டிருக்கோம் பார்த்தீங்களா புதுசாக, இந்த 5xஆல் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம்ப்பா. ஒன்று ஒன்றா மல்டிப்ளை பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். 5xஐ எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், சரி ஃபஸ்ட்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணான்னு வச்சுங்க. இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். 1 கூட 5ஐ மல்டிப்ளை பண்ணும்போது 5 1s 5, எக்ஸ் கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், x². நெக்ஸ்ட்டு மைனஸ் சிம்பிள் இருக்குப்பா, இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். நெக்ஸ்ட்டு 1 கூட மல்டிப்ளை பண்ணி இது எழுதலாம். 5ஐ 1 கூட மல்டிப்ளை பண்ணால் 5 1s 5. இங்கே எக்ஸ் இல்லை, வெறும் எக்ஸ் ஒண்டி இருக்குது, அதை அப்படியே சேர்த்து எழுதிக்கங்கம்மா. 1 கூட 5xஐ மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 5x வரும், எடுத்து எழுதிட்டோமா. நெக்ஸ்ட்டு டிவைட் பண்ணும்போது எப்பவுமே என்ன பண்ணுவோம்ப்பா, இந்த 5xஐ எடுத்து ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணி உள்ளே எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு டிவைட் பண்ணும்போது அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோமா. மைனஸ் பண்ணலான்னு போயிட்டு உள்ளே பார்க்கும்போது இங்கே பாருங்கப்பா, இதுவும் ப்ளஸில் இருக்குது, இதுவும் ப்ளஸில் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், ரெண்டும் ப்ளஸில் இருக்குது, நம்மளால மைனஸ் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளை மாற்றிப்போம். இதுக்கு சிம்பிளை மாற்றல, ரெண்டுத்துக்குமே நம்ம சிம்பிளை மாற்றணும், ஒன்றுத்துக்கு மட்டும் மாற்ற முடியாது. இது ப்ளஸில் இருக்குது, மைனஸில் மாறிடும். இது மைனஸில் இருக்குது, ஸோ ப்ளஸில் மாறிடும்ப்பா. இப்போ ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸாக இருந்தால் என்ன பண்ணலாம், நம்ம மைனஸ் பண்ணலாம். இதோட இந்த நம்பரோட சைனை நம்ம மாற்றி வச்சுருக்கோம், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. மாற்றி வச்சுட்டோம். இதோட அந்த 5xோட சைன் வந்து ப்ளஸ் தான், இந்த 5x² சைனு மைனஸ் தான் மேம். இப்போ ரெண்டுமே வெவ்வேறு சைனாக இருந்ததுன்னா மைனஸ் பண்ணுவோம். 5லேருந்து 5 போயிட்டா 0 ஆகிடும்ப்பா. 0 போட தேவையில்லை நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா. இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது, நம்ம மாற்றிட்டோம். ஸோ ப்ளஸில் இருக்குது, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸாக இருக்கும்போது வெவ்வேறு சைனாக இருந்தால் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணலாம். 7லேருந்து 5 போயிடுச்சுன்னா 2 வரும். நெக்ஸ்ட்டு சைனை போடணும். அதுக்கு இது ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பர்னு பார்க்கணும்ப்பா. 7ஆ 5ஆ,
7 தான் பெரிய நம்பர். ஸோ அதோட சைன நம்ம இதுக்கு குடுக்கணும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் அப்படியே இறக்கிக்கங்க. +2 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணோம்? இந்த உள்ள இருக்க ஃபர்ஸ்ட் நம்பரால இத டிவைட் பண்ணுமா, இந்த எக்ஸ அதே மாதிரி இங்க போகும்போதும் இங்க என்ன போடணும்னு யோசிக்கிறதுக்கு, ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர இத டிவைட் பண்ணுங்கப்பா. இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா? அதாவது எக்ஸ் இருக்கு இல்லையா? அத டிவைட் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னையும், இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னையும் டிவைட் பண்ணீங்கன்னா, கிடைக்கிறத நம்ம இங்க எடுத்து எழுதிக்கலாம். இப்போ உள்ள என்ன இருக்கு? -2x இருக்கு. வெளியில x இருக்குப்பா. உள்ள என்ன இருந்தது? -2x இருந்தது. வெளியில x மட்டும் இருந்ததுப்பா. ஸோ எக்ஸும் கேன்சல் ஆயிட்டா மிச்சம் என்ன இருக்கும் நம்மளுக்கு? -2 மட்டும் தான் இருக்கும். இப்போ இந்த நம்பர தான் நம்ம மேல போட போறோம். இது 2த்தையும் நம்மளுக்கு டிவைட் பண்ணா என்ன கிடைச்சதுன்னா, -2 இருக்குப்பா வந்தது. அத நம்ம இங்க போட்டுட்டோம். இந்த -2வ இப்ப என்ன பண்ண போறோம்? அடுத்த ஸ்டெப்பா ஒவ்வொன்னா மல்டிப்ளை பண்ணி உள்ள எடுத்து எழுதப் போறோம். இந்த 5xஅ மறந்துடுங்க. இப்ப புதுசா போட்டா -2வ மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு ஒவ்வொன்னா மல்டிப்ளை பண்ணி உள்ள எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் சைன நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம். இங்க மைனஸ் இருக்கு. இங்க பிளஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ்ன்னு போட்டுக்கங்க. இங்க ஒண்ணுமே இல்லன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இங்க 2 இருக்கு. 2 ஒன்ஸ் ஆர் 2. எக்ஸ் இருக்கு. இங்க எக்ஸ்லாம் இல்ல. ஸோ இந்த எக்ஸ் அப்படியே சேர்த்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க மைனஸ் சைன் இருக்கு. இங்க மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2 இருக்கு. இங்க 1 இருக்கு. 2 ஒன்ஸ் ஆர் 2. இப்போ நம்ம இந்த -2வ ஒவ்வொன்னா உள்ள விட்டு மல்டிப்ளை பண்ணி இது கூட ஒவ்வொன்னா மல்டிப்ளை பண்ணி உள்ள எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இதுல எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பண்ணோமோ, சைன எப்படி மாத்தணுமோ, அதே மாதிரி இதுக்கும் சைன மாத்தணுமா? ஏன்னா ஒரே மாதிரியா இருந்தா நம்மளால மைனஸ் பண்ணி 0வா கொண்டு வர முடியாது. ஸோ என்ன பண்ணணும்னா, இதுவும் மைனஸ் இருந்தா நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா? அப்படி பண்ணா நம்மளுக்கு 4 தான் கிடைக்கும். நம்மளுக்கு 0 தான் தேவை. அதனால நம்ம சைன மாத்துவோம். இது மைனஸ் சைனா இருக்கு. ஸோ இதோட சைன் பிளஸ்ஸா மாத்திடலாம். பிளஸ் சைனா இருக்கு. இதோட சைன் நம்ம மைனஸா மாத்திருவோம். இப்போ பாருங்க, இது மைனஸ்ல இருக்கு. இது பிளஸ்ல இருக்கு. பிளஸ்ஸா மாத்திட்டோம். இது பிளஸ்ல இருக்கு. இது பிளஸ்ல இருக்கு. இது மைனஸ்ல இருக்கு. ஸோ 2மே என்ன பண்ணுவோம்? வெவ்வேறு சைனா இருந்தா என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்றோமா? இது 2த்தையும் மைனஸ் பண்ணா என்ன வரும்? 2லேருந்து 2 போயிட்டா 0. இந்த 2லேருந்து இந்த 2 போனாலும் 0. நம்மளுக்கு கோஷியன்ட் என்ன கிடைச்சிருக்குமா? மேல இருக்கிறது எடுத்து எழுதிக்கங்க லாஸ்ட்டா. கோஷியன்ட் ஈக்குவல் டு மேல இருக்க கிடைச்ச ஆன்சர் 5x - 2. நெக்ஸ்ட் ரிமைண்டர் என்னது? நம்மளுக்கு லாஸ்ட்ல கிடைச்ச ஆன்சர். லாஸ்ட்ல என்ன கிடைச்சிருக்கு? 0 கிடைச்சது. அதை எடுத்து எழுதிக்கலாம்ப்பா.